ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு யோகா மோனி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா சிக்கன் 65 வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் ரோட்டு கடை ஸ்டைலில் அதே டேஸ்ட்டோட எப்படி நம்ம வீட்டில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுக்கு வந்து ஒரு 1/2 கிலோ சிக்கன் வந்து எடுத்துருக்கேங்க. அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து போனு ப்ளஸ் வந்து போன்லெஸ் ரெண்டுமே வந்து கலந்த மாதிரி தான் வந்து எடுத்திருக்கேன். 1/2 கிலோ சிக்கன் எடுத்து நல்லா வந்து கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு, ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையும் சேர்த்துட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கும், கடலை மாவு 1 ஸ்பூன் அளவுக்கும், அரிசி மாவு 1 ஸ்பூன் அளவுக்கும், 1.5 ஸ்பூன் அளவுக்கு வந்து சில்லி பவுடர். ஸோ இது மட்டும் தான் சேர்த்துருக்கேன். வேறு எந்த ஃபுட் கலர் நான் எதுவுமே வந்து சேர்க்கவே இல்லைங்க. ஸோ அந்த சில்லி ஃப்ளேவரோட சில்லி பவுடருக்கு பார்த்தீங்களா, அதோட கலர் மட்டும்தாங்க. ஸோ இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விடுங்க. நீங்கள் தண்ணி எதுவுமே தெளிக்கவே வேண்டாம். சிக்கன்லேருந்து வர தண்ணியே நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்குங்க. நல்லா வந்து கையை வச்சு நல்லா கலந்து விடுங்க. அப்போ தான் வந்து சிக்கனில் நல்லா ஒட்டி அதோட எசன்ஸ் எல்லாம் நல்லா, அந்த மசாலாவோட எசன்ஸ் எல்லாம் நல்லா ஊறி நம்மளுக்கு வந்து ஜூஸியாக சூப்பராக வருங்க நம்ம பொரிச்சு எடுக்கும் போது. ஸோ இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து லெமனவும் பிழிஞ்சு விட்டுருவோங்க. லெமனை பிழிஞ்சு விட்டு அதையும் வந்து கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இது வந்து ஒரு 20 நிமிஷத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வந்து ஓரங்கட்டி வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டாம், நீங்கள் நார்மலாக வெளியிலே வந்து வச்சுக்கலாங்க. ஸோ எந்த அளவுக்கு மசாலா ஊறி வருதோ அந்த அளவுக்கு நம்ம வந்து சிக்கன் வந்து பொரிச்சு எடுக்கும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ இது அப்படியே ஒரு 20 நிமிஷம் அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் ஓரமாக எடுத்து வச்சிடலாங்க. இந்த கேப்பில் நம்ம எண்ணெயை ஊற்றி அடுப்பில் வந்து வச்சிடலாங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆகி வரட்டுங்க. அது ரொம்ப தீயை வந்து அதிகமாக வைக்க வேண்டாம், மிதமான தீயிலே வந்து வச்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள் என்ன நல்லா காஞ்சிருச்சா. நம்ம ஊற வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த சிக்கனை வந்து ஒன்று ஒன்றா வந்து போட்டு பொரிச்சு எடுத்துக்க ஆரம்பிச்சிடலாங்க. தீயை அதே மாதிரி கம்மியாகவே வச்சுக்கோங்க. சிக்கன் போடும்போது தீயை வந்து கம்மியாகவே வச்சுக்கோங்க. அதிகமாக வச்சிங்க அப்படின்னா சிக்கன் வந்து மேலே பல கலர் வந்து மாறின மாதிரி இருக்கும், உள்ளே வந்து வெந்திருக்காது. ஸோ அதனால் மிதமான தீயிலே வந்து வச்சு வறுத்துடுங்க, சரிங்களா? இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எண்ணெயே வந்து அந்தளவுக்கு குடிக்காது. அதை சிக்கன் வந்து நிறைய வந்து எண்ணெயை வந்து எடுத்துக்காது. நான் சொல்கிற மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து நல்லாவே வரும். பாருங்கள் மிதமான தீயில் தான் இருக்கா. ஸோ இப்போ வந்து நல்லா வந்து திருப்பி போட்டுருவோங்க. இப்போ எல்லா சிக்கனும் இதே மாதிரி வந்து போட்டு வந்து பொரிச்சு வந்து எடுத்து வச்சுப்போம், சரிங்களா? பாருங்கள் நல்லா வந்து கலந்து நல்லா பாருங்கள் பொறுமையாக வெந்து வரும். பாருங்கள் சிக்கனும் நல்லா வெந்து வரும். இப்போ அவ்வளோதாங்க. இதே மாதிரி எல்லா சிக்கனும் போட்டு வந்து பொரிச்சு வச்சாச்சுங்க. இதுக்கப்புறம் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன் நீட்டு வாக்கில், அப்புறம் கருவேப்பிலை. இதையும் வந்து எண்ணெயிலே வந்து பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இதையும் பொரிச்சு எடுத்து அப்படியே வந்து சிக்கன் மேலே வந்து தூவி விட்டுருங்க. அந்த வெங்காயம் ப்ளஸ் கருவேப்பிலை ஸ்மெல்லு சிக்கனு செம்ம வாசனையாக இருக்குங்க. கலரே பாருங்கள் சூப்பராக இருக்குது. ஃபுட் கலர் சேர்க்காமலே நம்மளுக்கு கலர் சூப்பராக வந்துருக்கு பார்த்தீங்களா? அவ்வளோதாங்க, சுவையான சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சு. வாங்க நண்பர்களே சாப்பிட்லாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பாய் நண்பர்களே.